அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான மேன்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் 16ஆம் திகதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசும 2ஆம் கட்டத்தில் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பலர் அஸ்வசும திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை எனவும் பலரின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வசும திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனையை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பதில் பலர் குழப்பமடைந்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை எங்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் சென்று மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை முன்வைக்கும் மெனுவில் ஒன்லைன் மூலமாக தமது மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கலாம். தான் சார்ந்த பிரதேச செயலகத்தின் நலன்புரி தகவல்கள் பிரிவுக்கு சென்று ஒன்லைன் ஊடாக மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும். தனது பிரதேச விதாதா வள நிலையத்துக்கு சென்று தொழில்நுட்ப உதவியுடன் ஒன்லைன் ஊடாக மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும். மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்க முடியும். இதன்படி அஸ்வசும கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை இந்த மாதம் 16ஆம் திகதிக்கு முன்பாக சமர்ப்பிக்க முடியும். மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை இரண்டுக்கும் ஒரே விண்ணப்பம் வழங்கப்பட்டாலும் எதற்காக விண்ணப்பிக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அடையாளமிட வேண்டும்.